friends, welcome to Karur Classic Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. தீபாவளி வருது இல்லங்க, அதனால நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். மைசூர் பாக்லே கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம யூசுவலா மைசூர் பாக்குக்கு கடலை மாவு, சர்க்கரை, நெய் மட்டும் தான் சேர்த்துவோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அது கூட தேங்காயும் பாலும் ஆட் பண்ணி நம்ம இன்னைக்கு 7 கப் கேக் செய்ய போறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து இன்றைக்கி 7 கப் கேக். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப், பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், என்ன கப்பில் எடுக்கிறோமோ அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு நெய் வந்து எவ்வளோ தேவை வருமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்துனா 7 கப்பு வருங்க அளவு மெஷர்மெண்ட்டு. அதனால தான் இதுக்கு பேர் 7 கப் கேக்கு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து கடலை மாவு கூட முதல்ல கலந்து விட்டு எடுக்கும்போது கடலை மாவு கட்டி தட்டாமல் இருக்கும். அதனால் முதல்ல சர்க்கரையும் கடலை மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. கடலை மாவு முதல்ல நல்லா சளிச்சு வச்சுருக்குறோம். அதனால் இப்போ சர்க்கரை கூட கலந்து வர்றப்ப கட்டியெல்லாம் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப். தேங்காய் வந்து நல்லா வெள்ளை ஒயிட் போர்ஷனை மட்டும் ஓடு இல்லாமல் நீட்டாக சின்ன சின்ன துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப். நம்ம சேர்த்துருக்கிற கப்பு 1 கப் பால் வந்து இது கூட மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டை வந்து நம்ம எந்த தட்டில் வந்து ஊற்றி பீஸ் போட போகிறோமோ அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம கலந்ததை வந்து அடுப்பில் வச்சு இப்போ நல்லா கிளற போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் ஸ்வீட்டோட கலர் மாறிடும். அதனால் எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் கிளறும்போது பதம் வந்து கரெக்டாக வரும். நமக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பொறுமையாக செய்யும்போது தான் வந்து அதோட ஒரிஜினல் பதமும் கலரும் மாறாமல் கரெக்டாக வரும் ஸ்வீட் எப்போவுமே. நல்லா இப்போ வெந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த சமயத்தில் உங்களுக்கு பேனில் ஒட்டிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா நெய்யும் அட் அ டைமில் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அது வந்து நெய் வந்து உள்ளே கலந்து ஈவனாக வெந்து வரும். அதுக்காகத்தான் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பேனில் ஒட்டுற ஸ்டேஜில் எந்தெந்த ஸ்டேஜ்லாம் பேனில் ஒட்டிக்கிட்டு வருதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோங்க. நம்ம ஆட் பண்ண நெய் வந்து கடலை மாவுக்குள்ளே நல்லா இன்கார்பரேட் ஆகி நல்லா அது வந்து வெந்து வரும். ஸ்வீட்டுக்கு நமக்கு கிளேஸ் கொடுக்கறதே வந்து இந்த நெய் தாங்க. அதனால் நெய் வந்து ஆட் பண்ணும்போது ஸ்வீட்டோட அந்த ஷைனிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நெய்யெல்லாம் வந்து ஒன்றா கலந்து மறுபடியும் பேனில் ஒட்டுது. இந்த சமயத்தில் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. நீங்கள் கைவிடாமல் கிளறும்போது எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். மைசூர் பாக் செய்கிற மாதிரியே தாங்க இதுவும். எந்த சமயத்தில் நம்ம சேர்த்துன நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதோ அதுதாங்க பதம். அப்போ வந்து இந்த மாவு கலந்து விட்டுருக்க மாவெல்லாம் வந்து பொது பொதுன்னு வரும். நல்லா ஒரு மாதிரி பொங்கி வர்ற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக இன்னும் பேனில் ஒட்டுது. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வெந்து வந்துருச்சு. பத்தலைன்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசி நேரத்தில் அதிகமாக நெய் சேர்த்திடாதீங்க. அதனால் பார்த்து கடைசி ஆக கொஞ்சம் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நமக்கு பேனில் ஒட்டாமல் வருது. எந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ண நெய் வெளியே வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து கரெக்டாக அது பொங்கியும் வரும், மாவு பொங்கி வரும். அதுதாங்க பதம். அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா இது நல்லா உருண்டு வந்துடும். இதுவே கிட்டத்தட்ட உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இலகக்கூடாது. நம்ம கலக்கும்போது எல்லாமே வந்து நம்ம கரண்டியோடு ஒட்டி சுருண்டு வரும்.
இப்போ நல்லா பொங்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள், பபிள்ஸ் வந்து அப்படியே பொங்கி வருது, பேனில் ஒட்டாமையும் வருது பாருங்கள். இந்த மாதிரி உருண்டுகிட்டு வர்றப்ப நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பேனோட சூட்டுக்கு வந்து ஸ்வீட் வந்து முருகலாயிடும். அதனால் அடுப்பிலேருந்து இறக்கணுன்னே டக்குன்னு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து அமுத்திடாதீங்க, ஹார்ட் ஆகிடும். ஈவனாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக ½ அன் ஹவரில் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் நெய்யும் கடலை மாவும் இருந்தால் போதும். ½ அன் ஹவரில் ஒரு ஸ்வீட் ரெடி. ரொம்பவும் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட வராது. அதனால் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போதே நீங்கள் பீஸ் போட்டுருங்க. பாருங்கள், உடச்சி பார்த்தா மைசூர் பாக்கில் எப்படி உள்ள ஹோல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க கடலை மாவு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. தேங்காயும் நெய்யும் சேர்த்திருக்கிறதுனால ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நான் கொடுத்துருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து 100 கிராம் ஸ்வீட்டுக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணது வீட்டில் செஞ்ச நெய் தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.